வணக்கங்க. இளைஞர்கள் கூட்டம் மீண்டும் உங்கள் பேச்சியப்பன். ஏற்கனவே இந்த சிட்டுக்குருவியை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த பருவம் ரெக்கை முளைக்காமல் இருந்தது. இப்போ பாருங்கள், ரெக்கை முளைச்சிருக்கு. அதனுடைய தன்னுடைய தாய் அதனுடைய குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு இரை கொடுக்குறது எப்படிங்கிறத பாருங்கள். தயவு செஞ்சு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் புரியும். இது அடுத்த பருவம். நல்லா ரெக்கை முளைச்சிருச்சு. தன்னுடைய தாய் பொழுது வரப்போகுது. தன்னுடைய குழந்தைகளுக்கு இரை கொடுக்க போகுது. வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வந்துருச்சு. நான் கொஞ்சம் சோறை எடுத்து ஒரு இடத்துல வச்சுருந்தேன். அது டெய்லி வரும். அந்த சோறை எடுத்து தன்னுடைய குழந்தைகளுக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஊட்டும். ஆனால் பாருங்கள், இதோட ஒரு வித்தியாசமான ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா, தன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுத்து அதனுடைய மலத்தை திரும்பவும் உட்கொள்ளும் ஒரு பறவை இந்த சிட்டுக்குருவி தான். இப்போ பாருங்கள், அதனுடைய குழந்தை அந்த வெளியே வருதா பாருங்கள், அதை எப்படி அந்த உட்கொள்ளுதா. அதாவது மலத்தை தன்னுடைய பிள்ளைகளுடைய மலத்தை தாய் பெற்றுக்கொண்டு உண்கிறது. அப்படி ஒரு பறவை இந்த பறவை தான் நான் நினைக்கிறேன். எவ்வளோ பாசமாக இருந்தால் அதையும் தன்னுடைய பிள்ளைகளுடைய மலம்தானே அப்படின்னு நினச்சி சாப்பிடுது பார்த்தீங்களா. அதனுடைய அந்த தன்மை, அந்த பெருந்தன்மை யாருக்கும் வராது. அதுக்காக நான் நம்மளை சொல்லி குற்றம் சாட்ட நான் நினைக்கல. எதுவும் தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. அவளுடைய பாசப்பிணைப்புகள் அப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். மீண்டும் இரை கொடுக்குது. அந்த சாப்பாடு தான் எடுத்து கொடுக்குது. இன்னொரு குருவி அதனுடைய பிள்ளை அந்த மலத்தை வெளியிட போகுது. அதையும் சாப்பிட்ரும். இப்போ இரை மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்குது. பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். அதனுடைய பிள்ளைகளுக்கு இறையை கொடுக்கும்போது அவ்வளோ அற்புதமாக இருக்குது காட்சி. இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணுங்க. ஏன்னா இதை நேரடியாக பார்க்க முடியாது. ஏதாவது ஒரு வீடியோ இப்படி எடுத்து தான் நம்மளாம் பார்க்க முடியும். ஏன்னா அது இருக்கிற இடத்துல நம்ம கொடுக்குற அந்த விஷயத்தை அது கொடுக்குற அந்த விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியாது. இப்படி வீடியோ எடுத்து தான் பார்க்க முடியும். அதனுடைய அழகுகளை ரசிக்க முடியும். மேலும் மேலும் அதுக்கு உணவு கொடுத்துக்கிட்டே இருக்குது. நம்ம அதை பார்க்குற காட்சிகளும் பார்க்க தெவிட்டாத ஒரு காட்சிகளாக இருக்குது. அடுத்து ஒரு வீடியோவில், இயற்கையான வீடியோவில் ரெக்கை முளைச்சி இதை விட அதிகமாக ரெக்கை முளைக்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் எடுத்து போட்டிருந்தேன். முட்டை விடும்போது ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அடுத்து ரெக்கை முளைக்காமல் இருக்கும்போது ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ ரெக்கை முளைச்சி கொஞ்சம் ரெக்கை முளைச்சிருக்கு. அடுத்த ஒரு வீடியோவில் ரெக்கை முளைச்சி பறக்கிற மாதிரி காட்டுறேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மீண்டும் இளைஞர்கள் கூட்டம், உங்கள் பேச்சியப்பன். பாய். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் ஆல் கொடுங்க.